திருச்சியில தவறான சிகிச்சையால மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர் தலைமையில் தற்போது இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது இந்த வழக்கில் தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் தாயுமானவன். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மூக்கடைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செவிலியர் மாணவி தவறான சிகிச்சையால உயிரிழந்ததாக கூறி அவருடன் படிக்கக்கூடிய சக மாணவிகள் மற்றும் உறவினர்கள் திடீரென அந்த மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா மாணவியுடைய உயிரிழப்புக்கு மருத்துவர்களுடைய தவறான சிகிச்சை மற்றும் அணுகுமுறையே காரணம் என ஒரு பரவலான குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பெற்ற நிலையில் தற்போது விசாரணைக்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையுடைய கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழுவுல பாஸ்கரோடு இணைந்து 3 துறை சார்ந்த மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. குழுவுல காது மூக்கு தொண்டை அதாவது இஎன்டி மருத்துவர் என்று சொல்வார்கள் பாரதி மோகன் மற்றும் மயக்கவியல் மருத்துவர் சண்முக சுந்தரம் மற்றும் கூடுதலாக மருத்துவர் ஜெயபிரகாஷ் அடங்கிய குழுவினர் இந்த விசாரணை நடத்துவதற்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் உடனடியாக திருச்சி செல்லவும் திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் செவிலிய மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பான விசாரணையை விசாரித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறாங்க. கூடுதல் செயலாளர் மருத்துவ மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த குழு உடனடியாக திருச்சி சென்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை மற்றும் அதன் விவரங்கள் குறித்து விசாரணை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். திருச்சியில தவறான சிகிச்சையால மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் தற்போது இந்த விசாரணை குழு ஆனது அமைக்கப்பட்டு இருக்கிறது. குழுவில் இஎன்டி மருத்துவர் பாரதி மோகன், மயக்கவியல் மருத்துவர் சண்முக சுந்தரம் மற்றும் மருத்துவர் ஜெயபிரகாஷ் அடங்கிய குழுவினரெல்லாம் இது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவும் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இக்குழு உடனடியாக திருச்சி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று பாதிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய அந்த செவிலிய மாணவிக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது கூடுதல் செயலர் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூக்கடைப்பு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செவிலிய மாணவி தவறான சிகிச்சையால் உயிரிழந்திருந்தார். இது தொடர்பாக அவருடைய உறவினர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த நிலையில் தற்போது இந்த உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பதுதான் தற்போதைய இந்த நேரத்திற்கான அப்டேட். இந்த வகையில் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.